ஏட்டி கிரிஜா, கிரிஜா, சொல்லுங்க. ஏட்டி போய் ஓட்டு போட்டு வந்துட்டியா நீயே? இல்லைங்க, இனிமே தான் வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் போகணும், பார்த்துக்கோங்க. நீங்கள் ஓட்டு போட்டு வந்துட்டீங்களா? ஆமாட்டி, நான் போய் ஓட்டு போட்டுட்டேன். கொஞ்சம் கூட்டம் கம்மியாக தான் இருந்துச்சு. அதான் சரி உன்கிட்ட வந்து சொன்னால் நீயும் போவே இல்லை. ஆமாங்க, இந்த பாதி வேலையை முடிச்சுட்டு இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. ஒரேடியாக முடிச்சுட்டு நான் அதுக்கப்புறமா போய்க்கிறேன். சரி, உனக்கு எப்போ தோதோ அதை பார்த்து போயிட்டு வா. இவ வேலையை முடித்தாலும் என்ன தனியாக வா பார்ப்பாரா? செட்டு சேர்க்காம போகவும் மாட்டா. அதுக்கு தான் இவ இந்த மாதிரி சொல்கிறா போல. சரி, நீ வேலையை பாரு, நான் வெளியே போயிட்டு வரேன். இந்த மனுஷன் என்ன இன்னைக்கு சீக்கிரமா ஓட்ட போட்டு வந்துட்டாரு? சுஜாக்கா, சுஜாக்கா, சொல்லிட்டு பரமு. ஏக்கா, ஓட்டு போட்டு வந்துட்டீங்களா இல்லை இனிமேல் தான் போக போறீங்களா? கேட்டு இனிமேல் தாண்டி போகணும். அதுக்கு தான் சரி வேலையெல்லாம் முடிப்போமே நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்படியாக்கா, நான் வேலையெல்லாம் முடிச்சுட்டேன். அதான் சரி வரீங்களா என்னன்னு கேட்போமேனு வந்தேன். கேட்டு என்ன சேலை போடாமல் சின்ன பிள்ளை மாதிரி கவனம் போட்டு வந்திருக்க? சும்மா தான்க்கா, வெயிலுக்கு இது கொஞ்சம் நல்லா இருக்கும், பார்த்துக்கோங்க. ஏக்கா, ஓட்டுக்கு காசெல்லாம் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? ஏக்கா, உங்களுக்கு காசு தந்தாங்களா ஓட்டுக்கு? இல்லாட்டி இங்கே யாரும் அப்படி வந்து காசெல்லாம் கொடுத்த மாதிரி தெரியலையே. கொடுத்தாலும் நமக்கு வேணான்ட்டி. நம்ம ஓட்டை எதுக்கு நம்ம காசு கொடுத்து வைக்கணும்? நீங்கள் வேறக்கா, கொடுக்குற காசை வாங்கி வச்சுக்கிட்டு நமக்கு எதில் ஓட்டு போடணும்னு நினைக்கிறோம் அதில் போட்டுட்டு போக வேண்டியதானே. சரி, அப்படிலாம் செய்யக்கூடாது இல்லாட்டி. அப்போ உங்கள் எலும்பு தாங்க முடியல. வாங்க, நான் நெட்டவழி கிளம்பிட்டாரான்னு பார்த்துட்டு வரேன். ஏக்கோ கிரிஜாக்கா, இந்த நெட்டவழியே வந்துட்டா பாரு. ஏட்டி வா. சரி, நீங்கள் 2 பேரும் பேசிட்டு இருங்க. கொஞ்சம் வேலை இருக்கு, அதை மட்டும் நான் முடிச்சுட்டு வந்துடுறேன். சரியா? சரிக்கா, நீங்கள் சீக்கிரம் போய் முடிச்சுட்டு வாங்க. ஏக்கா, ஓட்டு போட்டு வந்துட்டீங்களா? அதை ஏன்டி பெரிய ராணுவ ரகசியம் வர சைலண்டாக கேட்குற? நான் என்னமோ ஏதோன்னு பயந்துட்டேன். இதில் பயப்படுறதுக்கு என்ன இருக்குது? சரி டி, ஓட்டுக்கு உங்களுக்கு காசு எவ்வளோ கொடுத்தாங்க? ஏக்கா, எங்களுக்கு காசே தரலையே. உங்களுக்கு எவ்வளோக்கா கொடுத்தாங்க? பாருங்க, படுவாவி பயல்க. உங்களுக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க, எங்களுக்கெல்லாம் தரலை பாருங்க. ஏட்டி, பொறுமையாக பேசி என்ன அப்படியே வரிசையாக தாளிச்சுக்கிட்டே போகிற. ஏதோ ஒரு சில இடத்துக்கு கொடுத்துருக்காங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். அதனால தான் உன்கிட்ட கேட்டேன். உடனே நான் வாங்கிட்டேன், நீ பேசுகிற. அப்படியா? பாடா, நான் ஒருவேளை எனக்கு தான் தரலை போல் உங்களுக்கெல்லாம் தந்திருக்காங்கன்னு நினச்சி பயந்துட்டேன்க்கா. அதானே, உனக்கு ஒரு கண்டு போனால் அடுத்தவனுக்கு 2 கண்டு போகணும்ல நினப்ப நீ. ஏட்டி வாங்க, வேலையெல்லாம் முடிச்சுட்டேன். போயிட்டு ஓட்டு போட்டு வந்துடுவோமா? சரி வாங்க போகலாம். அப்பா, என்ன கூட்டம் என்னட்டி? ஆமாக்கா, ஒரு வழியாக இந்த ஓட்டை போட்டுட்டு வந்தாச்சு. நீங்கள் எதுக்குக்கா ஓட்டு போட்டீங்க? ஏட்டி அதெல்லாம் சொல்ல மாட்டேன்ட்டி, வேணாம் இருக்கட்டும். அப்படி பப்ளிக்காக சொல்ல முடியாதுல்ல எதுக்கு தான் ஓட்டு போட்டேன்னு. ஏக்கா சொல்லுங்க சும்மா. சரி, நீ எதுக்கிட்டே இப்போ ஓட்டு போட்ட? ஏக்கா, அங்கே நிறைய பட்டன் இருந்துச்சுங்கக்கா. அது எதை அமுக்கணுன்னே எனக்கு தெரியலை. அதனால் குத்து மதிப்பாக ஒரு 4-5 பட்டனை அமைக்க விட்டுட்டு வந்தேன், பார்த்துக்கோங்க. அடி பாவி, அப்போ செல்லாத ஓட்டாட்டி போட்டுட்டு வந்திருக்க? என்னக்கா எப்படி சொல்கிறீங்க? ஆமாட்டி, ஏதாவது ஒரு பட்டனை அமுக்குனா தானே ஒருத்தருக்கு போய் ஓட்டு விழும். சரி, அப்போ 4 பேர்த்துக்கும் ஓட்டு விழுந்திருக்கும்ல. அப்படி இல்லாட்டி ஒருத்தர் ஒரு பட்டனை தானே அமுக்கணும். இது தெரியாதா உனக்கு? ஓட்டு போட்டு வருஷம் ஆனனால மறந்தே போயிடுச்சுங்கக்கா. எத்தனை பட்டன் அமுக்கணும்னு தெரியலை. நானும் போகிறப்ப உங்கள்கிட்ட கேட்டுட்டு போலையா, பார்க்க அழகாக இருந்துச்சுன்னு ஒரு 3-4 பட்டனை அமைக்க விட்டுட்டு வந்துட்டேன். சரி போவாங்க, அதுக்கு என்ன செய்கிறது. நீங்கள் எடுத்து போட்டீங்க? அது வந்து சஸ்பெண்ட், நான் சொல்ல மாட்டேன். ஆமாம், உங்கள் ஓட்டை நீங்கள் சஸ்பெண்டாகவே வச்சுக்கோங்க, எனக்கு என்ன. சஸ்பெண்டுனா என்னதுடி? அவங்க போட்டதை சொல்ல மாட்டாங்களா, ரகசியமாக வச்சுட்டு போகிறாங்க, நமக்கு என்ன. ஏக்கா, நிறையா தெருவுக்கு ஓட்டுக்கு காசெல்லாம் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? நம்ம சைடு தாங்க யாருமே வந்து காசு தரல. கேட்டி, காசு தராதது ஒரு வழிக்கு நல்லது தானே. நம்ம மனசாட்சியோட நம்ம ஓட்டு போட்டுட்டு வந்துட்டோம்ல, அப்புறம் என்ன? இப்போ அவங்க காசு கொடுத்துருந்தாங்கன்ட்டு நம்ம அதுக்கு போட முடியுமா? அப்படி இல்லைக்கா, ஒரு பிரியாணி என்னத்தையும் வாங்கி தின்னுக்கலாமேன்னு பார்த்தேன். இப்போ உன் புத்தி ஒன்றை விட்டு போகாது. சரி வாங்க போவோம்.